வணக்கம் மாணவர்களே. 10ஆம் வகுப்பு மனப்பாட பகுதி மனப்பாடம் 100க்கு 100 தலைப்பின் கீழ் மனப்பாடச் செயற்கள் அத்துணையும் இடம்பெறுகின்றன. படித்து பயனடையுங்கள். இயல் 1 மொழி. கவிதைப்பேழை அன்னை மொழியே. இயற்றியவர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார். அழகார்ந்த செந்தமிழே. அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே, முன்னைக்கும் முன்னை முகிழ்த்த நறுங்கனியே, கன்னி குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மன்னி அரசிருந்த மண்ணுலகப் பேரரசே, தென்னன் மகளே திருக்குறளின் மாண்புகளே, இன்னரும் பாப்பத்தே என் தொகையே நற்கணக்கே, மன்னுஞ்சிலம்பே மணிமேகலை வடிவே, முன்னும் நினைவால் முடிதாள வாழ்த்துவமே. கவிதைப்பேழை இயல் 2 இயற்கை. முல்லைப்பாட்டு. இயற்றியவர் நப்பூதனார். சிறு தாம்பு தொடுத்த பசலைக் கன்றின் உறுதுயர் அலமரல் நோக்கி, ஆய்மகள் நடுங்குசுவல் அசைத்த கையல் கைய கொடுங்கோர் கோவலர் பின்னின்று உய்த்தர இன்னே வருகுவர் தாயர் என்போல் நன்னர் நன்மொழி கேட்டனம். இயல் 3 பண்பாடு. கவிதைப்பேழை காசிக்காண்டம். இயற்றியவர் அதிவீரராம பாண்டியர். விருந்தினனாக ஒருவன் வந்து எதிரின் வியத்தல் நன்மொழி இனிது உரைத்தல், திருந்துற நோக்கல் வருக என உரைத்தல், எழுதல் முன் மகிழ்வன செப்பல், பொருந்து மற்று அவன் தன் அருகுற இருத்தல், போமெனில் பின் செல்வதாதல், பரிந்து நன்முகமன் வழங்கல், இவ்வொன்பான் ஒழுக்கமும் வழிபடும் பண்பே. இயல் 3 பண்பாடு வாழ்வியல் இலக்கியம் திருக்குறள். மெய் உணர்தல். எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. பெரியாரை துணைக்கோடல். பல்லார் பகைகொளலின் பத்தடுத்த தீமைத்தே நல்லார் தொடர் கைவிடல். கண்ணோட்டம். பண் என்னாம் பாடற்கு இயைபின்றேல் கண் என்னாம் கண்ணோட்டம் இல்லாத கண். ஆள்வினை உடைமை. அருமை உடைத்தின் ரசாவாமை வேண்டும் பெருமை முயற்சி தரும். முயற்சி திருவினை ஆக்கும், முயற்றின்மை இன்மை புகுத்திவிடும். இயல் 4 கவிதைப்பேழை தொழில்நுட்பம். பெருமாள் திருமொழி. இயற்றியவர் குலசேகராழ்வார். வாளால் அறுத்துச் சுடினும் மருத்துவன்பால் மாளாத காதல் நோயாளன் போல், மாயத்தால் மீளா துயர்தரினும் வித்துவ கோட்டம்மா, நீ ஆளா உனதருளே பார்ப்பன் அடியேனே. இயல் 5 கல்வி. கவிதைப்பேழை நீதி வெண்பா. இயற்றியவர் ப. சேகுதம்பி பாவலர். அருளை பெருக்கி அறிவை திருத்தி மருளை அகற்றி மதிக்கும் தெருளை அறுத்துவதும் ஆவிக்கு அருந்துணையாய் இன்பம் பொருத்துவதும் கல்வியென்றே போற்று. திருவிளையாடற் புராணம். இயற்றியவர் பரஞ்சோதி முனிவர். புண்ணிய புலவீர் யான் இப்பொழுது இடைக்காடனார்க்கு பண்ணிய குற்றம் எல்லாம் பொறுக்க என பரவித் தாழ்ந்தான், நுண்ணிய கேள்வியோரும் மன்னனி நுவன்ற சொல்லாம், தண்ணிய அமுதால் எங்கள் கோபத்தீ தணிந்தது என்னா. இயல் 6 கவிதைப்பேழை கலை. முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ். இயற்றியவர் குமரகுருபரர். செங்கீரை பருவம். ஆடுக செங்கீரை. செம்பொனடி சிறு கிங்கினியோடு சிலம்பு கலந்தாடத், திருவரை அரைஞான் அரைமணியொடு மொழிதிகள் அரைவடமாடப், பைம்பொன சும்பிய தொந்தியொடுஞ் சிறு பண்டி சரிந்தாடப், பட்ட நுதற்பொலி பொட்டொடு வட்டச் சுட்டி பதிந்தாடக், கம்பிவிதம் பொதி குண்டலமும் குழைகாதும் அசைந்தாடக், கட்டிய சூழியும் உச்சியும் உச்சிக் கதிர் முத்தொடுமாட, வம்பவளத் திருமேனியும் ஆடிட ஆடுக செங்கீரை, ஆதி வைத்திய நாதபுரி குகன் ஆடுக செங்கீரை. கம்பராமாயணம். பாலகாண்டம். நாட்டுப்படலம். தண்டலை மயில்களாட தாமரை விளக்கந்தாங்க, கொண்டல்கள் முழவி நேங்க குவளைகண் விழித்து நோக்க, தெண்டிரை எழினி காட்ட தேம்பிரி மகர யாழின் வண்டுகள் இனிது பாட, மருதம் வீற்றிருக்கும் மாதோ. அயோத்தியா காண்டம். கங்கை படலம். வெய்யோன் ஒளி தன் மேனியில் விரி சோதியில் மறைய, பொய்யோ எனும் இடையாளொடும் இளையானொடும் போனான், மையோ மரகதமோ மறிகடலோ மலைமுகிழோ, ஐயோ இவன் வடிவு என்பது ஓர் அழியா அழகு உடையான்.
இயல் 6 கலை வாழ்வியல் இலக்கியம் திருக்குறள். அமைச்சு செயற்கை அறிந்த கடைத்தும் உலகத்து இயற்கை அறிந்து செயல். பொருள் செயல் வகை பொருளல்லவரை பொருளாகச் செய்யும் பொருளல்லதில்லை பொருள். குன்றேறி யானைப்போர் கண்டற்றால் தன் கைத்தொன்றுண்டாகச் செய்வான் வினை. குடி செயல் வகை குற்றம் இலனாய் குடிசெய்து வாழ்வானைச் சுற்றமாச் சுற்றும் உலகு. நல்குரவு இன்மையின் இன்னாதது யாதெனின் இன்மையின் இன்மையே இன்னாதது. இயல் 7 கவிதைப்பேழை. தலைப்பு நாடு. சிலப்பதிகாரம். இயற்றியவர் இளங்கோவடிகள். தூசும் துகிரும் ஆரமும் அகிலும் மாசு அறுமுத்தும் மணியும் பொன்னும் அருங்கல வெறுக்கையோடு அளந்து கடையறியா வளம்தலை மயங்கிய நனந்தலை மருகும் பால்வகை தெரிந்த பகுதி பண்டமொடு கூலம் குவித்த கூல வீதியும். இயல் 8 அறம். கவிதைப்பேழை. காலக்கணிதம். இயற்றியவர் கண்ணதாசன். மாற்றம் எனது மானிடத் தத்துவம் மாறும் உலகின் மகத்துவம் அறிவேன் எவ்வவை தீமை எவ்வவை நன்மை என்பதறிந்து ஏகுமென் சாலை. தலைவர் மாறுவர் தர்பார் மாறும் தத்துவம் மட்டுமே அட்சய பாத்திரம். கொள்வோர் கொள்க குறைப்போர் குறைக்க உள்வாய் வார்த்தை உடம்பு தொடாது. நானே தொடக்கம் நானே முடிவு நான் உரைப்பதுதான் நாட்டின் சட்டம். இயல் 9 கவிதைப்பேழை. மனிதம். தேம்பாவணி. இயற்றியவர் வீரமாமுனிவர். நவமணி வடக்கையில் போல் நல்லறப் படலை பூட்டும் தவமணி மார்பன் சொன்ன தன்னிசைக்கு இசைகள் பாடத் துவமணி மரங்கள் தோறும் துணரணிச் சுனைகள் தோறும் உவமணி காணம் கொல் என்று ஒலித்து அழுவ போன்றே. மனனம் செய்து பயனடையுங்கள் மாணவர்களே. புத்தகத்தில் உள்ளது போன்று வியப்புக்குறி நிறுத்தற்குறி காற்புள்ளி இடைப்புள்ளி போன்ற அனைத்தையும் மனப்பாடச் செய்யுள் அப்படியே பயன்படுத்துங்கள். முழு மதிப்பெண் பெற்று பொதுத் தேர்வில் சிறப்பான முறையில் வெற்றியடைய வாழ்த்துக்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள் அமுத சுரபியோடு. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.